ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகளில் வந்துட்டு சுப்புவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேலாயுதம் ஐயா. என்னாச்சுன்னு பார்த்தா, டேய் நீ சொன்னங்கிறதுக்காக அவனை உரண்டா இழுத்தோம். கடைசியில் பார்த்தா இவன் வந்து போட்டி கலந்துட்டானேடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவனை 7-8 கிராமத்தில் எங்கேயுமே சுத்துப்பட்டியில் இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு சிலம்பம் விளையாடுவான்டா. உனக்கு விளையாட தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, இவனுக்கு 5 வருஷம் டச் விட்டு போச்சுங்க. ஐயா எனக்கு நல்லா இருக்குங்க ஐயா. எங்க ஒருத்தவங்களோட திறமை வந்துட்டு அப்போதைக்கு அமைங்கி இருக்கலாங்க, அதுக்குன்னு புதஞ்சு போகாதுங்க. என்னோட திறமை பொங்கி வர நேரம் பார்த்து நீ அசந்து போவடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. நீ ஜெயிக்கல, நீ செத்தடா மோனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலாயுதம் தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க. அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம சுப்பு மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இவர் போயிட்டு பூசாரிகிட்ட காசை கொடுத்து நீ வந்து அவங்களுக்கு கொடுக்குற தீர்த்தத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுக்கணும்னு சொல்கிறாரு. டே அப்பா, நேர்மையாக ஜெயிக்க வேண்டியதானே, ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க. இவங்கெல்லாம் திறந்தாத ஜென்மம், இப்படியும் ஒரு ஆளுங்க இருக்காங்கிறது நாட்டில் தெரியட்டும் நிறைய பேத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்க செலவு ட்ரைனிங் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஆனால் டச் விட்டு போனால சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வர வச்சு இவர் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே எப்படி எந்த பயிற்சியை பார்த்தாவது திவ்யாவுக்கு ஞாபகம் வரும். திவ்யாவுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சா எதுவுமே ஞாபகம் வரலங்க. இது ஒரு பொம்மை மாதிரியே உட்காந்துருக்குங்க. பாவம் இந்த பொண்ணுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு அந்த அம்மா மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த பொண்ணுக்கு அப்பையிலேருந்து சாக்லேட்டில் ஏதாவது கலந்து கொடுக்கறது, மாத்திரையில் ஏதாவது கலந்து கொடுக்கறது, என்ன இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன் சொந்த செலவில் இந்த பொண்ணுக்கு மட்டும் சூனியம் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணோட நினைவு என்னைக்கு திரும்ப வருதோ அன்னைக்கு ரங்கநாயகி காப்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ